ஏன் அடிக்கிற? என்னமா தங்கச்சி முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நானும் அப்ப வந்து பாக்குறேன், உன்னை பாக்குறா, பக்கத்துல வந்து உரசுறா. ஏடா யார் நினைச்சுக்கிட்டு இருக்க? என் புருஷன் என்ன வருஷம் உனக்கு என்னையா? எது புருஷனா? ரெண்டு பேரும் புருஷ போட்டாட்டியா? ஆமாண்டா. ஐயோ இருமா தங்கச்சி. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆடினா தான் இந்த சூனாப்பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. எது சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா? ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ. ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு போடா. டேய் உன்னை கண்ட பாடல பேரை பாத்துக்கறேன். டேய் பேரை சொல்லிட்டு போடா. ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ரூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும். பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. மாற்றம்டா திருப்படா மூஞ்ச. செத்தமுடா. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். நான் கூட நினைப்பேன் இந்த பசங்க எல்லாம் காதலிச்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரயிலையும் பஸ்லயும் விழுந்து சாகுறாங்க. இப்பதான் தெரியுது ஒன்ன மாதிரி சிரிக்கிய பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்க. அது மட்டும் இல்லடி, அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் தான் அடிப்பேன், ஒரே ஒரு சீரட்டு தான் இழுப்பேன். இப்போ வைத்தியம் பிடிச்சதுக்கு பின்னால ஒரு குவார்டர் ஃபுல்லா மாறிச்சு, ஒரு சீரட்டு 18 பாக்கெட்டா மாறிடுச்சு. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை. பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? எனக்கு யாரும் தெரியும். அப்பாடா, எப்படியோ சித்தையங்கோட்டையில இருந்து ஒரு வழியா சிங்காரச்சனையில வந்து இறங்கியாச்சு. பண்டார மாலை வைக்கிற சின்ன இந்த மாலை வைக்காம போயிடும். வைக்கும். அங்க எவன் பாக்கெட்ல கைய விட்டாலும் ஒரு 10 பைசா கூட இருக்க மாட்டேங்குது. அப்படியே கேவலம் அந்த 10 பைசா எடுத்துட்டாலும் திருடிட்டான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு பாட்டா கழட்டிட்டானுங்க. ஆனா இந்த ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை வராது போல் இருக்கு. என்கிட்டாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு செட்டில் ஆகி தொழில் அதிபராயிரம். சந்தி சிரிச்சவள. இதுக்கு பேரு திண்டுக்கல்ல பூட்டு. திண்டுக்கல்ல கேவலப்படுத்துறாங்க. வீடு வந்து வெளியே போற வரைக்கும் எவனும் வரக்கூடாதா முருகா? அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? அது இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம். இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன்.